எல்லோருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்பொழுது சீரகம் புளியோதரை மிக்ஸை பயன்படுத்தி எப்படி ஒரு நிமிஷத்தில் நம்ம புளியோதரை இல்லைன்னா புளி சாதம் தயார் செய்வது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம சூடாக சாதத்தை வடித்து நம்ம உதிராக ஆற வச்சு எடுத்து வச்சிட்ருக்கோம். இது இந்த சாதம் கிட்டத்தட்ட 2 கப்பு ரைஸ் அதாவது வடித்த சாதம் 2 கப் ஆற வைத்து எடுத்து வச்சிட்ருக்கோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த புளியோதரை பொடி சீரகத்தோட புளியோதரை பொடியை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் புளியோதரை பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது நல்லெண்ணெய், இது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம தயாரிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் 3 தான். 1 வடித்த ஆற வைத்த சாதம், சீரகம் புளியோதரை பொடி மற்றும் நல்லெண்ணெய். முதலில் சாதத்தை ஆற வைத்து எடுத்துக்கொண்ட சாதத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அதில் நம்ம முதல்ல புளியோதரை பொடியை ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்குறோம். இதை மிக்ஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். இதை ஒருவேளை பொடி நமக்கு பத்தலை, சாதம் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம். அதனால் அரோமா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த சீரகம் புளியோதரை பொடியிலேயே நம்ம தாளிப்பதற்கு தேவையான எல்லா பொருட்களுமே கலந்துருக்கு. இது ப்ரீமிக்ஸ் தான். அதாவது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பொடியில் கலந்துருக்கு. அதனால் சாதத்தோடு இந்த பொடி மற்றும் எண்ணெயை மட்டும் கலந்தால் போதும். 1 நிமிடத்தில் சீரகம் புளியோதரை பொடியில் தயார் செஞ்ச கோயில் புளியோதரை தயார். மிகவும் ருசியானதாகவும் பாரம்பரிய முறையிலையும் தயார் செய்யப்பட்டது. இப்பொழுது சுவை மிகுந்த கோவில் புளியோதரை தயார். சீரகம் புளியோதரை மிக்ஸை பயன்படுத்தி புளியோதரை தயார் செய்துவிட்டோம். இது பாரம்பரிய முறையிலான ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பேச்சுலர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.